அம்மா தாயே, ரொம்ப பசிக்குதும்மா, பிச்சை போடுமா. தாத்தா, பிச்சை போடுன்னு கேட்காதீங்க, சாப்பாடு போடுமான்னு கேளுங்க. வாங்க தாத்தா, வாங்க, உள்ள வாங்க. என்னவா இது? ஒரு நிமிஷம் இருங்க, கொடுங்க. கொஞ்சம் இருங்க தாத்தா, வரேன். தாத்தா, வந்து பாயில உட்காருங்க. நானா? ஆமா தாத்தா, நீங்க தானே சாப்பாடு கேட்டீங்க. உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். பரவாயில்லம்மா, எனக்கு தட்டிலே போடுமா. என்ன தாத்தா, எதுக்கு கூச்சப்படுறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். தாத்தா, இலையில தண்ணி தெளிச்சுக்கோங்க. போதுமா, போதுமா போதுமா. சாப்பிடுங்க தாத்தா. சாப்பிட்றேம்மா. கூச்சப்படாம சாப்பிடுங்க, நல்லா வயிறார சாப்பிடுங்க தாத்தா. சாப்பிட்றேம்மா. உமா, ஒரு நிமிஷம் வாய. நீங்க சாப்பிடுங்க தாத்தா, நான் வந்துடுறேன். என்ன உமா இது? போயும் ஒரு பிச்சைக்காரனை வீட்டுல பாய் போட்டு உட்கார வச்சு வாழையில எல்லாம் போட்டு சாப்பாடு பரிமாறுற. அதனால என்னங்க, சந்தோஷமா சாப்பிடட்டுமே. இல்ல, இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறக்கும் போதேவா பிச்சைக்காரரா பிறந்திருப்பாரு? நம்மள மாதிரி 4 மனுஷங்க இருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்துல தானே பிறந்திருப்பாரு. பாவம், அவரோட வாழ்க்கை எங்க தடுமாறுச்சோ தெரியல. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாரு. இதே நிலைமை நாளைக்கு நமக்கு கூட வரலாம்ல. அதனால நான் யாரையுமே மட்டமா நினைக்க மாட்டேங்க. எல்லாரையுமே என்ன மாதிரி மனுஷங்களா தான் நான் பாப்பேன். அமாவாசை, நல்ல நாள், விசேஷமான நாள்னு வரும்போது நாம காக்காக்கு கூட மரியாதையா வாழை இலையில தான் சாப்பாடு வைக்கிறோம். இவர் நம்மள மாதிரி மனுஷனாச்சே. இவரை பாயில உட்கார வச்சு கொஞ்சம் மரியாதையா வாழை இலையில சாப்பாடு போடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. தாத்தா, தாத்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வயிறு நிறைஞ்சிடுச்சுமா, போதுமா. பாத்து தாத்தா, வாங்க. அங்க போட்டுருங்க தாத்தா, கை கழுவிக்கோங்க. வாங்க தாத்தா, வாங்க. பார்த்து வாங்க தாத்தா. நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தாத்தா, உள்ள வைங்க. நீ மகராசியா இருக்கணும்மா, எந்த குறையும் வராம 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும்மா. சரிங்க தாத்தா, உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் நீங்க இங்க வந்து சாப்பிடலாம். வர்றேம்மா. போயிட்டு வாங்க.
இது சைனால இருந்து வந்த செடி. நம்ம ஊர்ல இத செம்பருத்தின்னு சொல்லுவோம். எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் செம்பருத்திங்கிறது ஒரு தனி அழகுதான். நல்லா வயிறார சாப்பிடுங்க தாத்தா. இன்னும் கொஞ்சம் போடட்டா? போதுமா போதுமா. சரி இருங்க, கை கழுவி. போதுமா. மெதுவா மெதுவா கீழே வச்சிருங்க, கீழே வைங்க. தட்டை கிளீன் பண்ண இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ மகராசியா இருக்கணுமா. நான் போயிட்டு வரேம்மா. வரேம்மா. கீதா, நீ எனக்கு கீதா இல்லை, நீ என்னோட உமா. உனக்குள்ளே நான் என் உமாவை தான் பார்க்குறேன். உருவத்தில் நீங்கள் 2 பேரும் வேறு வேறையாக இருந்தாலும் நிறைய விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. உன் ரூபத்தில் என் உமா தான் என்னை தேடி வந்திருக்கான். இனி நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஓய், காஃபி குடிக்க விடாம என்னையா வெறுப்பேத்துற? நாங்களாம் வெறுப்பேத்துறதுலயே PhD முடிச்சவங்க. பாத்தியா, நீ டைனிங் டேபிள் கிளீன் பண்ணதே அந்த பிச்சைக்காரர் சாப்பிடுறதுக்கு தான். சரி சரி, கையோட அவர் சாப்பிட்ட தட்டியும் கிளீன் பண்ணிடு. என்ன பாத்துட்டு இருக்க? கிளீன் பண்ணு. ஏன் தான் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்களோ? செம்பருத்தி பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செம்பருத்தி போட லுக்கே ரொம்ப வித்தியாசமானது. எனக்கு மத்த பூவை விட செம்பருத்தி பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஏ உமா, என்னது இது? எல்லாரும் கப்பில் தானே காஃபி சாப்பிடுவோம். நீ என்ன சாசரில் ஊற்றி சாப்பிட்ற? இப்படி காஃபி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கீதா, என்னோட உமாவுக்கும் உனக்கும் உருவத்தில் எந்த ஒற்றுமையும் இல்லை. உங்கள் 2 பேரோட பேர் கூட வேற வேற தான். உங்கள் கோணமும் வேற வேற தான். உமா ரொம்ப ரொம்ப சாஃப்ட், நீ ரொம்ப ரொம்ப ஹாட். ஆனாலும் நீ என்னோட உமாவை தான் தெரிகிற. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச நிறைய விஷயம் உனக்கும் பிடிச்சிருக்கு. அவளோட சிமிலாரிட்டியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அந்த காரணத்தினாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் உருவத்தில் மறுபடியும் என்னோட உமா என்கிட்ட வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு பண்ணுற. அந்த ஃபீலிங் எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் வீட்டில் எல்லாருக்கும் நீ எதிரியாக இருந்துட்டு போ, ஆனால் நீ எனக்கு மட்டும் என்னோட உமாவாக இருக்கணும். இருப்பியா? கீதாவை எப்படி புடவை கட்ட வைக்கிறது?
இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ரூமில் கீதா இல்லை. அவள் வரதுக்குள்ளே நம்ம ஐடியா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சு? ஒரு ட்ரெஸ்ஸையும் காணோம். ஒருவேளை மேகலாவும் அவங்க அம்மாவும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்களோ? அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. பாத்ரூம்ல யார் இருக்கா? ஏய், ஏன் ரூம் பாத்ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கீதா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பொதுவா இந்த ரூம் என்னோட ரூம் தானே. நீ தான் இங்கே வந்த அன்னைக்கு இந்த ரூம் தான் வேணும்னு பிடிவாதமா எடுத்துக்கிட்ட. அப்போ கூட நீ என்ன சொன்ன? நீ இல்லாதப்ப இந்த ரூம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் தானே சொன்ன. அதான் யூஸ் பண்றேன். உன்னை ரூமை தானே யூஸ் பண்ண சொன்னேன். பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? துவைக்கிறதுக்காக துணியெல்லாம் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன இது? இதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட், லேடிஸ் ட்ரெஸ்ஸே தான். என்னோட வைஃப் உமாவோடது. உமாவோடதா? அவதான் இறந்துட்டான்னு சொன்ன. இறந்தா என்ன? அவளோட ஞாபகம் என் மனசுல இன்னும் அப்படியே தான் இருக்கு. புரியல. என்னைக்கெல்லாம் என்னோட துணி துவைக்கிறனோ அன்னைக்கெல்லாம் என்னோட உமாவோட ஞாபகமா அவளோட ட்ரெஸ்ஸும் துவைச்சிருவேன். அதான் உமாவோட ட்ரெஸ்ஸை ஊற வச்சிருக்கேன். வேணும்னா துணியெல்லாம் எடுத்துப்பார். ஏய், இதெல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸியா? ஐயோ, என்ன சொல்ற? பாரு, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ். அப்படியா? என்ன நொப்படியா? அட பாவி, கபோர்ட்ல இருந்து என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஊற வச்சிட்டியா? சாரி கீதா, நான் பழைய ஞாபகத்தில் கபோர்டில் இருந்த என் உமாவோட ட்ரெஸ்ன்னு நினச்சி ஊற வச்சிட்டேன். சாரி. போடா லூசு, அரக்கு இருக்கு. எத்தனை வருஷமா பொண்டாட்டியே நினைச்சிட்டு இருக்கேங்கிற? பொண்டாட்டியோட ட்ரெஸ் எதுன்னு உனக்கு தெரியாதா? சாரி கீதா, ஏதோ ஒரு ஞாபகத்தில். பேசாத, அறிவு கட்டவனே, முட்டாள், தடி மாடு, பண்ணி, எரும மாடு, குரங்கு, உன்ன. கெட்ட வார்த்தைலாம் பேசாத. ப்ளீஸ் ப்ளீஸ், கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாத. எதுக்கு இங்க அம்மா விழுக்கிற? என் அப்பத்தான் என்ன பண்ணிச்சு? ஐயோ ஐயோ, என் தாத்தா பத்தி பேசாத. ஐயோ ப்ளீஸ், தாத்தா பத்தி எல்லாம் பேசாத. ப்ளீஸ் கீதா, வேண்டாம். இப்படி அநியாயமா என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ஊற வச்சிட்டியே. இப்ப நான் குளிச்சிட்டு எந்த ட்ரெஸ்ஸடா போடுறது? உனக்கு ட்ரெஸ் தானே, என்ன விடு, நான் சொல்றேன். விட்டா ட்ரெஸ் கொடுத்துருவியா? சொல்லு. கையெடு சொல்றேன். கவலைப்படாத கீதா, ஒரு நிமிஷம் கூட வா. வா. ஐயோ, என் ட்ரெஸ். இவன இந்தா. என்னது இது? புடவை, புது புடவை, இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. ஓஹோ, அப்ப ஆல்ரெடி புடவை வாங்கி வச்சுட்டு வேணும்னே தான் என் ட்ரெஸ்ஸை ஊற வச்சியா? என்ன பண்ற? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற?
என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? ஆமாம். என்னது? ஆம் இல்லை, இது என் ஒய்ஃப் உமாவுக்காக ஆசையாக வாங்கின புடவை. இது நான் அவகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவள் என்னை விட்டு போயிட்டா. நான் சர்ப்ரைஸாக அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி தான் அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்து போயிட்டா. என் உமா கட்டாத புடவைய கீதா நீயாவது கட்டிக்கோ ப்ளீஸ், வாங்கிக்கோ. புடவைய கொடுத்துட்டல, இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? நான் குளிச்சிட்டு வந்ததும் நீ எந்த புடவைய கட்டி விட போறியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாரி, நீங்கள் குளிங்க, நான் வெளியே போகிறேன். போ. சரியான செமியா இருப்பான் போல. செத்து பொண்ணுகளோட துணியெல்லாம் என்ன துவைச்சிட்டு இருக்கான். எஸ் எஸ் எஸ், ஐ ஜாலி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கீதா புடவை கட்ட போகிறான். அவள் புடவை கட்டியிருக்கிற அழகை நம்ம வெறும் கண்ணால் பார்த்தா சரியாக வராது. ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும். கீதா குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கடைக்கு போய் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? என்னடா அது கூலிங் கிளாஸில் போட்டு ஆளே ஒரு மார்க்கமாக இருக்க? இனிமே இப்படி தான். நல்லா இருக்கா? சரி, யூ கேரி ஆன். நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே. கீதா இந்நேரம் குளித்து புடவை கட்டி ரெடி ஆகிருப்பா. அவள் புடவையில் எப்படி இருப்பான்னு பார்த்து ரசிக்கலாம். ஹாய் கீதா. கீதா கீதா எங்கே கீதாவை காணோம்? ஒருவேளை நம்ம வரத்துக்குள்ளே ரெடியாகி ஆஃபீஸ் போயிருப்பாளோ? ஏய், யாரை தேடிட்டு இருக்க? கீதாவை தான். என்னது, கீதாவையா? இல்லை, கீதா அவள் ரூமில் தானே இருப்பா. அதான் அவளை காணமேன்னு கேட்டேன். ஓஹோ, அவளை எதுக்கு நீ தேடுற? அவளை எதுக்கு நான் தேட போகிறேன்? அவள் இப்போ என்னோடய ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வீட்டில் இல்லைன்னா கொஞ்ச நேரம் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்கலான்னு கேட்டேன். ஓ, அவங்க அவன் மொட்டை மாடிக்கு துணி காய போட போயிருக்கான். அப்பா ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வேணா அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் போ. இல்லை, இப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மூடே போயிடுச்சு. அப்படியே ஜாலியாக வெளியே ஒரு வாக் போயிட்டு வரேன். யூ கேரி ஆன். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். லவ் சாங், கூலிங் கிளாஸ்ன்னு பயங்கர எந்துவாக இருக்கான். சம்மந்தமே இல்லாமல் கீதா வேறு தேடி போகிறான். இப்போ எதுக்கு
இவன் நமக்கு தெரியாமல் கீதாவை தேடி மொட்டை மாடிக்கு போகிறான். அவளே ஒரு சிடு மூஞ்சி, அவளை தேடி எதுக்கு இந்த அழுமூஞ்சி போகுதுன்னு தெரியல. சம்திங் ராங். என்னன்னு பார்க்கலாம். பொறுக்கி. பொறுக்கி பொறுக்கி பொம்பளை பொறுக்கி. ஏய், எதுக்கு என்ன இப்படி திட்டுற? நீ செய்யற கேவலமான காரியத்துக்கு உன்னை திட்டாம பாராட்டுவாங்களா? ஏய், என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் இடுப்பு பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. சீச்சி, நான் எப்போ அதெல்லாம் பார்த்தேன்? இவ்வளவு நேரமா என் இடுப்பு தானே பார்த்துட்டு இருந்த. பெரிய குஷி பட விஜய் நினைப்பா? மூஞ்ச பாரு. இந்த முகரக்கட்டிக்கு கூலிங் கிளாஸ் வர. கூலிங் கிளாஸ் எடு முதல்ல. கீதா கீதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட கீதா. நீ சொல்ற மாதிரி நான் உன் இடுப்பெல்லாம் பார்க்கல. வேற எங்க பார்த்த? சொல்லு. என் இடுப்பு தானே பார்த்த. உனக்கு இந்த மாதிரி பொறுக்கி புத்தி இருக்கிறதுனாலதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டான்.